ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்னங்க வெளியே வாங்கினேன்னு நினச்சிங்களா? இல்லை வீட்டில் தாங்க செஞ்சுருக்கேன். கடையில் போயிட்டு 1 kg வாங்கினீங்கனாலே 1000 rupees வரும். வீட்டிலே எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சர் ஜாரில் வந்து சுகர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சோண்டு போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் நார்மல் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னா, மைதா 1 கப்பு, அப்புறம் கோகோ பவுடர் 1/2 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா அது வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணணும். நான் சொல்கிறேன், இந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து ஆயில் தடவிட்டு நல்லா இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து குக்கரில் வந்து கேஸ்கட் போட்டுட்டு விசில் போடாமல் 30 minutes வந்து வச்சு எடுத்துக்கோங்க. நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன். இதனாலும் ஓகே தான். அடி தீஞ்சிடாமல் எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக எனக்கு கிடச்சது. நீங்கள் எந்த டிஃபன் பாக்ஸில் பண்ணுறீங்களோ அந்த ஷேப் வச்சு எடுத்துக்கோங்க. ட்ரீம் கேக் பாக்ஸே ஒரு இது இருந்தது. நான் அதில் தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு சுகர் வந்து 4 ஸ்பூன் போட்டு தண்ணி விட்டு இது மாதிரி டிப் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நல்லா எல்லா சைடும் போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்ருக்கேன் நான். நீங்களும் இதே போல் பண்ணிடுங்க. நல்லா கிடைக்கும். வீட்டில் செஞ்சதுன்னே சொல்ல மாட்டாங்க. செம்மையாக இருந்தது. நான் வைப்பிங் க்ரீம்காண்டி இந்த வைப்டு டாப்பிங் வாங்கியிருக்கேன். ஒரு 5 ஸ்பூன்ஸ் வட்டி போட்டிருக்கேன். முன்னாடியே ஃப்ரீசரில் பால் எடுத்து வச்சுருந்தேன். அதில் 4 to 5 ஸ்பூன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கோல்டான மில்க்கு காய்ச்சி ஆற வச்சு கோல்டான மில்க் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கோல்டு வாட்டருக்குள்ளே வச்சு நல்லா இது மாதிரி வெட் பண்ணுங்கள். நல்லா கலந்துகிட்டே இருந்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். சூப்பராக இருந்தது. நீங்களே பாருங்களேன், நல்லா கெட்டியாக வந்துருச்சு. டைரி மில்க்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது? டைரி மில்க் சாக்லேட் தாங்க எடுத்திருக்கேன். டைரி மில்க் சாக்லேட்டோட கோகோ பவுடர் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வைப்பிங் க்ரீம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி வரணும். நான் பாலும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த கன்சிஸ்டன்சி வரணுங்க. இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வைப்பிங் க்ரீம் நம்ம ரெடி பண்ணோம்ல, அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து நம்ம ரெடி பண்ண இதை சாக்லேட்டும் கோகோ பவுடரும் ரெடி பண்ணோம் இல்லைங்க, அந்த இதை 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். வைப்பிங் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நீங்களே பாருங்களேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரீசரில் வந்து ஒரு 10 to 15 minutes வச்சு எடுத்துட்டேங்க. எடுத்ததுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிங்க் க்ரீம் மேலே நம்ம சாக்லேட் இதை ரெடி பண்ணோம்ல, அதை நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் இதையுமே ஒரு 10 to 15 minutes வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேங்க. எடுத்ததுக்கப்புறம் நான் டைரி மில்க் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் அந்த சாக்லேட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கேன் டைரி மில்க் சாக்லேட்டை. இது ஒரு 1/2 hour ஒரு 30 minutes வந்து நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். லேசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது கெட்டியாக இருக்கும். இப்போ எடுத்து பார்க்கலாமா எவ்வளோ கெட்டியாக இருக்குது. இது மேலே வந்து கோகோ பவுடர் வந்து நான் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோகோ பவுடர் வந்து கசக்கும்னு நினைக்காதுங்க. உள்ளே வந்து நம்ம ஸ்வீட் நிறையா சேர்த்துருக்கோம். ட்ரீம் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் பாய்.